Hi friends, welcome to PriyaRaman's kitchen. இன்னைக்கு நாம பார்க்க போறது சிக்கன் ரோலர் கட்லெட். இது எப்படி செய்யலாம்னு இந்த வீடியோல டீடைலா சொல்லிருக்கேன். சோ ஸ்கிப் பண்ணாம என்னோட வீடியோவை பாருங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சிக்கன் ரோலருக்கு இந்த மாதிரி பிரஸ் பீஸ் எலும்பே இல்லாத மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி பாலித்தீன் கவர் கீழே வச்சுக்கோங்க. வச்சுட்டு சிக்கனை மேலே வச்சுட்டு இதுக்கு மேலே இந்த மாதிரி கவர் வச்சுருக்கேன். பிளாஸ்டிக் கவர் வச்சுட்டு சிக்கனை இந்த மாதிரி தட்டிக்கிட்டே இருக்கணும். அடித்து தப்பையாக ஆக்கிக்கோங்க, நல்லா சின்னதாக ஆக்கிக்கோங்க. இப்போ பாருங்களேன் எப்படி இதாக இருக்குன்னா இந்த மாதிரி ஆகணும். இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் உப்பு போட்டு நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அப்புறம் நம்ம பெப்பர் சேர்த்துக்கலாம். பெப்பர் சேர்த்துட்டு எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதில் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போது இன்னொரு பக்கமும் திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டுட்டு இப்போ தூவி விட்டுக்கோங்க. எல்லா பக்கம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. பெப்பர் போட்டுக்கலாம், சில்லி ஃப்ளேக்ஸ். இது ஒரு 15 நிமிஷம் அந்த உப்பு எல்லாமே அந்த சிக்கனில் இறங்கட்டும். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்துடுவோம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. பேன் வச்சுட்டு அதில் பூண்டு பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பெரிய வெங்காயம் ஒன்றை பொடி பொடியாக நறுக்கி. இப்போ பாருங்கள் நல்லா ஆனியன் வதங்கிடுச்சு. இப்போ 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டுட்டு 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டு நம்ம பிச்சு வச்சுருக்க சிக்கனை இதில் சேர்த்துருங்க. சரி, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கிடலாம். இப்போ சிக்கனுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கலாம். அதை இப்போ நம்ம அரைச்ச சிக்கன் எல்லாத்தையும் இதை எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம மேலே சீஸ் தூவி விட்டுக்கலாம். தூவி விட்டு இப்போ நம்ம ரோல் பண்ணிக்கலாம். சிக்கனை இப்படி மெதுவாக ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ அலுமினியம் பேப்பரில் ரோல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிட்டோம். இப்போ தண்ணியில் போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கமும் திருப்பி விட்டுடலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வெந்திருக்குன்னு. பாருங்க நல்லா சூப்பராக வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ எண்ணெயில் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா உள்ள சாஃப்டாக நல்லா வெந்திருக்கு. இப்போ பாருங்கள் நம்மளோட சிக்கன் ரோலர் கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே சூப்பராக ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு பாருங்களேன், சூப்பராக இருக்குது. எல்லா பக்கமும் நல்லா ஸ்டஃப் ஆகி
சூப்பராக வெந்து வந்திருக்கு. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.